ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கிற மங்களாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் கோவிலில் நடைபெற்ற மேசிலர்க்க வைக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த கோவில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திறக்கக்கூடிய கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எப்போ திறப்பாங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமி வழிபாட்டுக்கு அப்புறம் தானே. ஸோ இந்த கோவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே திறக்கிறதுனால திரளான மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா 1997 ஒரு 5 நபர்கள் சேரக்கூடிய ஒரு குழு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு காலை 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு வராங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த கோயிலில் திரளான மக்கள் இருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் தரிசனம் எப்படியாச்சும் வேணும். அதனால மாலை 5 மணி அளவுக்கு நம்ம வந்து இந்த கோவிலை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிக்கிட்டு மாலை 5 மணி வரை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வெயிட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் குறிப்பிட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மாலை 5 மணி அளவில் இருந்துட்டு போகலாம்னு சொல்லியிருப்பார்ல, அதே நபர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கோவில் நம்ம இந்த ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணலாம், அதுக்கப்புறமா கிளம்ப நம்ம வீட்டுக்கு புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த கோவிலில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கிற கரெக்ட் டைமில் தான் ஒரு 6:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் நடை தானாகவே மூடுதான். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகுது. இதை வந்து அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அதனால இவங்க டக்குன்னு சீக்கிரமாக அந்த கதவை திறக்க வேண்டி ரொம்பவும் வேகமாக போகிறாங்க. அந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னா, கதவு இருக்க மூடப்படுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவும் பயப்படுறாங்க, ஒரு வகையான பீதியும் அடையிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க திரும்பி பார்க்குறப்போ அந்த அம்மன் சிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீப ஒளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிரகாசமாக எரியுதாம். அந்த டைம் அந்த அம்மன் சிலையோட பின் பகுதியிலிருந்து ஒரு பெண்மணியோட ஒரு வாய்ஸுங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கோவிலை விட்டு நீங்கள் வெளியேறாதீங்க அப்படின்னு ஒரு மெல்லிசான குரலில் இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லிசாக சொன்னதுபடியே மறைஞ்சு போயிருக்கு. இதனாலே கொஞ்சம் கூட பீதி ஆகிறாங்க. பட் இருந்தாலுமே அந்த அம்மன் சிலையோட பின்பகுதியிலிருந்து அந்த குரல் வந்ததுனால அவங்க பார்த்திங்கன்னா அந்த கோவில் இன்றைக்கி முழுக்க, அதாவது நைட்டு முழுக்க நம்ம ஸ்டே பண்ணிட்டு தான் போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸுமே கேட்டிருக்கு. எதனால் அப்படின்னா அந்த கோவில் காடோட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சவுண்டு வந்திருக்கு. இதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒருவேளை ஆவிலாம் பேய் நம்மக்கிட்ட பேசியிருக்கணும்னு இன்னும் கொஞ்சம் பயந்து அவங்க அந்த நைட்டு பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லையா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது. அதிகாலை ஒரு 4:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கதவு தானாகவே திறக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்பவும் வேகமாக இந்த கோவிலை விட்டு வெளியேறணும்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஓடி வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பனிமூட்டமாக இருந்திருக்கு. இந்த பனி மூட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் அவங்கள பார்த்து கொஞ்சம் வேகமாக நடந்து வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து, இதுக்கெல்லாம் சாமியோட கோபம் மட்டும் இல்லை, அவங்களுடைய அருள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அவரும் எப்படி அந்த பெண்ணோட குரல் மறைஞ்சதோ அதே மாதிரி இவரும் மறைஞ்சிருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா என்னடா இது, நம்மக்கிட்ட வந்து பேசின இந்த சித்தர் எங்கே பார்த்தாலும் காணுமே, எப்படியோ நமக்கு அம்மனுடைய அருள் கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு விதமான சந்தோஷம் இருந்தாலும் பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் இன் அபு வாய்ஸ் சேனல். நான் அபி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி தேபதர் மலையப்பா கோவிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அப்படியே பார்த்துருங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.